Assalamualaikum. Hi friends and குட்டீஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பாட்டில் வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பாட்டிலை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி கிராஃப்ட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க பாட்டிலை நல்லா தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஃபெவிக்ரில் கம்பெனியில் ஏர் ட்ரை க்ளே எடுத்திருக்கேன். ஸோ இந்த க்ளே நம்ம யூஸ் பண்ணி இன்றைக்கி கிராஃப்ட் பண்ணலாம். இந்த பாட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கையில் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ கொஞ்சம் க்ளே எடுத்து அதை நம்ம சப்பாத்தி வழுத்துற மாதிரி வழுட்டி இந்த மாதிரி இந்த பாட்டிலை நம்ம கவர் பண்ண போகிறோம். நம்ம க்ளே யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒட்டும் இல்லையா, அதுக்கு டால்கிங் பவுட்ரு கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வழுட்டுங்க. ஸோ பாட்டில் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு பாட்டம் சைடில் எக்ஸஸாக இருக்கிறத இந்த மாதிரி நம்ம நைஃப் ஏதாவது வச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி மேலே எக்ஸஸாக இருக்கிறதையுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கையில் வச்சு நீங்கள் நல்லா இப்படி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஜாயின் பண்ணது அது எல்லாமே தெரியாது, நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலோட இந்த ரெண்டு சைடில் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக வச்சு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பொடப்பாக இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். அதையுமே சேர்த்து நம்ம லைட்டாக அந்த மாதிரி உருட்டி விடலாம். அப்போ பார்க்குறதுக்கு நமக்கு நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறது எல்லாமே நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. ஸோ அடுத்துமே எக்ஸஸாக இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸ் ஒரே சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி நம்ம ஒரு ரெக்கை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்க இந்த 2 பீஸுமே நம்ம க்ளே எக்ஸஸாக சைடில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம ஒட்டலாம். க்ளே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஒட்டினா கூட ஒட்டிடும். கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம ஒட்டும்போது ஒயிட் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெக்கை இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 சைட்லேயுமே நம்ம எக்ஸஸாக க்ளே வச்சோம் இல்லையா, அந்த சைடில் தான் இந்த ரெக்கை நான் ஒட்டிகிட்ருக்கேன். இப்போ அடுத்து இன்னொரு 2 பீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஸோ அதை இந்த மாதிரி கால்கள் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரே லெவலுக்கு எடுத்துக்கோங்க க்ளே எடுக்கும்போது. ஸோ எடுத்துகிட்டு அதை கால்கள் மாதிரி செஞ்சுட்டு அதில் ஃபிங்கர் இருக்க மாதிரியான ஒரு அச்சு மாதிரி இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக டால்கிங் பவுட்ரு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு ஒட்டாது. இப்போ கொஞ்சம் ஒயிட் ஃபெவிகால் வச்சுட்டு இந்த பாட்டிலை தூக்கி அப்படியே இது மேலே இந்த மாதிரி வைக்க போகிறேன். கால்கள் கொஞ்சமாக வெளியில் தெரிஞ்சால் போதும். இப்போ மீதி இருக்கிற இந்த க்ளே பின்னாடி இந்த பாட்டம் சைடு அப்படி கவர் பண்ணுற மாதிரி நம்ம எல்லா இடத்துக்குமே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோட மூடியை இது மேலே மூடிக்கலாம். மூடி பார்த்துட்டு ஸோ இந்த மூடியுமே நம்ம க்ளே வச்சு அப்படியே கவர் பண்ண போகிறோம். மூடியோட மேல் சைடு மட்டும் கவர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் க்ளே எடுத்து அதை நம்ம திரும்பியும் இந்த சப்பாத்தி மாதிரி வழட்டிட்டு ஸோ அதை மேலே போட்டு இந்த மூடியை நம்ம கவர் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ மூடி தனியாக கழட்டி எடுத்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் சைடில் தேவைப்படும் போது க்ளே இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இதை ஃபுல்லாக அந்த மூடியை மேல் சைடு மட்டும் கவர் பண்ணிக்கலாம். கையால் இந்த மாதிரி உருட்டுங்க. அப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணது அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ரொம்ப நீட்டாக அழகாக ரெடி ஆகிடும். இப்போ மூடி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கண்கள் வைக்க போகிறோம். கண்கள் வைக்கவுமே உங்களுக்கு நம்ம என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிடுவீங்க. நம்ம கண்ணை வச்சதுமே யாரெல்லாம் கெஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இப்போ ரொம்ப க்யூட்டான அவள் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கண்ணை வைக்கவுமே நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. நல்லா பெரிய பெரிய கண் வச்சதுமே இந்த பாட்டிலோட மூடி திறக்கிற மாதிரியே ரெடி பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே ஏதாவது குட்டி குட்டி திங்ஸ் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் சால்ட் பெப்பர் அந்த பாட்டிலாக கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் மேலே முன்னாடியே ஹோல் போட்டு ரெடி பண்ணணும். நான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் சோப்பீஸாக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இதை பேப்பர் வெயிட் சோப்பீஸ் அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். உள்ளுக்குள்ளே குட்டி குட்டி திங்ஸ் ஏதாவது போட்டு வைக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி க்ளே எடுத்து குட்டி குட்டியாக உருட்டி வச்சுருக்கேன். அதை இந்த கண்ணோட
சென்டரில் இந்த மாதிரி வச்சிடலாம். ஆந்தை அப்படின்னாலே அதுக்கு கண் வந்து நல்லா பெருசாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி உருட்டி இந்த நம்ம வச்சுருக்கோம் இல்லையா இந்த விழிகள் அதை சுற்றி நம்ம வந்து ஒரு அவுட்லேயர் மாதிரி கொடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி இந்த கண்ணுக்குமே கொடுத்தாச்சு. அடுத்து வந்து இன்னொரு பீஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு அதை வந்து நான் ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி மூக்கு மாதிரி வச்சிடலாம். அடுத்து வந்து கொஞ்சம் க்ளே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு மேலே கொஞ்சம் ஒயிட் ஃபெவிகால் வச்சுட்டு ஆந்தையோட புருவம் மாதிரி மேல் சைடில் இந்த மாதிரி வச்சுருங்க. அது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி அவள் அது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆன்லைனில் நிறைய ரேட்டில் இருக்கும். ஸோ கொஞ்சமாக க்ளே வச்சு நம்மளே வந்து வேஸ்ட்டாக இருக்க இந்த பாட்டிலில் வந்து ரொம்ப அழகாக ரெடி பண்ணலாம் பாருங்கள். அதே மாதிரி நான் வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறது தான் இந்த கிராஃப்ட்டு. இது செய்யும்போது உங்களோடையே அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ என்ன மாதிரியே உங்களில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி க்ளே வச்சு பண்ணுற அந்த கிராஃப்ட் எல்லாமே பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாமே மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. படிக்கல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பீஸு குட்டியாக எடுத்துகிட்டு ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரோட இந்த மேல் சைடில் இங்கே வச்சு ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளோட க்ளே ஒர்க் வந்து இப்போ மேக்ஸிமம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம டெக்ஸ்சர் கொடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணணும். அவ்வளோதான். பெயிண்டிங் எல்லாமே எப்பவும் போல் உங்களோட விருப்பம் தான். நான் வந்து எனக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டெக்ஸ்சர் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு மூடி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு ஸோ அந்த மூடி ஆஃபாக கட் பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் வந்து கொடுக்கலாம். இதோட ரெக்கைகளுக்கு இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரியே அந்த சைடில் இருக்கிற ரெக்கைக்குமே கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காஜலோட அந்த சைடை வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்க மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளோட அவள் வந்து ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம கலர்ஸ் கொடுக்கலாம். இப்போ இந்த உடம்புக்கு எல்லாமே பிங்க் கலர், டார்க் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். அதோட ரெக்கைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர், எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெட்டாலிக் கலர் கொடுத்துக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளிட்டரிங்காக நல்லாயிருக்கும். ஸோ கண்ணுக்கு வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டு நம்ம அந்த அவுட்லேயருக்கு பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலர்லேயே கொடுத்துருக்கேன். இப்போது இதோட மூக்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டார்க் பர்பிள் கலர் கொடுத்துருக்கேன். மேலே வந்து ஒரு புருவம் மாதிரி வச்சோம் இல்லையா, அதுக்குமே வந்து பர்பிள் கலர் கொடுத்துட்டு மேலே இதுக்கு வந்து க்ரீன் கலர் கொடுத்துட்டு அதோட மூடிக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம இந்த பர்பிள் கலர் கொடுத்துட்டேன். இப்போ கண்ணுக்கு வந்து டார்க் பிளாக் வந்து கொடுத்துக்கலாம். கலர்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுங்க. அப்போ வந்து அடுத்த இடத்துல பற்றாமல் இருக்கும் நமக்கு. இப்போ வந்து ஃபைனலாக அதோட கண்ணுக்கு ஒரு ஒயிட் டாட் மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து கண் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியல, அதனால் வந்துட்டு நார்மல் அக்ரிலிக் கலர் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்து அந்த ஒயிட் கலர் வந்து கண்ணுக்கு மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம பெயிண்டிங் முடித்ததுக்கப்புறம் இந்த மூடியை கழட்டிட்டு ஸோ அது மேலே வந்து கொஞ்சம் பெயிண்டிங் இந்த மாதிரி விட்டு போயிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே பார்த்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நான் வந்து மெட்டாலிக் இந்த பொடி இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த பாட்டமில் இந்த பிளாக் இருக்கிற இந்த சைடில் வந்து அப்ளை பண்ணி விடுறேன். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளிட்டரிங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான இந்த வேஸ்ட்டு பாட்டிலில் ரெடி பண்ண அவள் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே வந்து ஏதாவது குட்டி குட்டி திங்ஸ், சீக்ரெட்டான திங்ஸ் கூட ஏதாவது போட்டு நம்ம வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பீஸாக இதை நம்ம சூப்பராக நம்மளோட ஷோகேஸில் வைக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து 1 2 அந்த மாதிரி கூட செஞ்சு வைக்கலாம், அழகாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாமே இந்த க்யூட்டான அவள் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி இந்த வீடியோவை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நாளை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.